பிள்ளைகள் குட் மார்னிங். கவனிச்சு கொள்ளுங்க. இதுல எங்களுக்கு தெரியும் 2 4 என்று சொல்றது முதலாவது நிரல் இருக்குது. நிரல் நிறை உங்களுக்கு குழப்பம் வந்தா ஆனா நிரலில இந்த இதை வெட்டி விட்டா நில்லண்டு. அப்ப நிக்கிறது நிறை நிரல், நிக்கிறது நிரல் 1, நிரல் 2, நிரல் 3. இப்ப நிறைக்கு சங்கிலி கொம்பு இப்படித்தானே வரும். அப்ப இப்படி வாரதெல்லாம் நிறை, நிறை 1, நிறை 2, நிறை 3. இது விளங்கணும். முதலாவது மாற்றம் செய்ய போறோம் என்று சொன்னா நிரல் ஒன்றை இங்க மாத்தோடும், இங்க இருக்கிறத இங்க மாத்தோடும். அப்ப இதுக்கு மூளைக்குள்ள பட்டிய போடுது. முதலாவதுக்கு இந்த மூலையில பட்டிய போடுது. இப்ப இங்க இருக்கிற 3 இங்க வர போகுது, இங்க இருக்கிற 2 இங்க வர போகுது, இங்க இருக்கிற 4 இங்க வர போகுது, இங்க இருக்கிற B இங்க வர போகுது, இங்க இருக்கிற C இங்க வர போகுது, இங்க இருக்கிற E இங்க வர போகுது. ஏன் நீங்க யோசிக்கலாம், சார் ஏன் அதை அழிச்சு விடலாம் தான் என்று யோசிக்கலாம். திருப்பி கேள்விக பரப்படி என்று சொன்னா ஆரம்பத்தில் 2 இருந்த இடத்தில் தற்போது வந்துள்ள இலக்கம் எது அல்லது உருவ எது கேட்பான். அதுக்காகத்தான் முதல் மாற்றத்தை இந்த பாக்ஸ்ல செய்யுங்க. இரண்டாவது மாற்றம் நிறை 2 நிறை இந்த இரண்டாவது நிறைய இங்கேயும், நிறை 3 இங்கேயும். அப்ப இரண்டாவது மாற்றத்தை வேற கலரால அடுத்த மூலையில செய்வோம். ரைட். இப்ப சி இங்க என்ன இருக்குது? சி தானே இருக்குது. சி இங்க போகும், பி இங்க வரும். அதே போல பி இங்க போகும், ஏ இங்க வரும். இந்த 4 இலக்கம் இங்க வரும். இயண்டது எங்க போகும்? இங்க போகும். தற்போது நடுவில் இருக்கிறதுக்குள்ள என்ன வருது? டி. இப்படியும் கேட்கலாம். யோசிக்கா இப்படி கேட்டா, அதாவது ஆரம்பத்தில் சி இருந்த இடத்தில் தற்போது காணப்படுவது என்ன? சொல்லுங்க மாமா. முடியும். ஆரம்பத்துல சி இருந்த இடத்துல தற்போது என்ன இருக்குது? ஈயனால. ஏன் ஈ வராது? அது முதல் மாற்றம். இது இரண்டாவது. அப்ப என்ன விடை வரும்? 4. இந்த கேள்வி பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. இதுல அடிப்படை எங்க இருக்குன்னு சொன்னா 3ஆம் ஆண்டு வரைவில் இருக்குது. நீல பூக்கள், சிவப்பு பூக்கள், மஞ்சள் பூக்கள். ஆக கூடுதலாக உள்ள நிரலில் எத்தனை பூக்கள் உள்ளது? அதை பேசிக்கா வச்சுதான் இந்த கேள்வி. இந்த மாற்றங்கள் செய்யக்குள்ள டென்ஷன் இல்லாம செய்யணும். விளங்குதா சொல்றது? ரைட், ஓகே.